ஒரு கொலை ஒன்று நடக்குதுன்னா அந்த கொலையோட மோட்டிவ் என்னன்னு தெரியணும் நமக்கு. யார் வேணால் பண்ணிட்டு போட்டோம், எப்படி வேணால் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் அதோட மோட்டிவ் நமக்கு தெரியணும். ஏன்னா அடுத்து அந்த கொலையாளியோட லிஸ்ட்லேயோ இல்லை கொலை பண்ணவங்க பண்ண லிஸ்ட்லேயோ நாம் வந்துடக்கூடாது. ஸோ அப்படி ஒரு மோட்டிவே என்னன்னு தெரியாமல் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு கில்லர் யாருன்னு கூட தெரியாமல் இன்னைக்கும் பெண்டிங்கில் இருக்கிற ஒரு கேஸ், Jack the Ripper. Greatest Mysteries in this World சீரீஸில் பார்ட் 1. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கொலைக்கு மோட்டிவே தெரியாது அப்படிங்கிறப்போ அந்த கொலையாளியோட அடுத்த பலி நம்மளா இருக்கும். ஏன்னா அது ஒரு சைக்கோ. அப்படிங்கிறப்போ நீங்களும் நானும் வழியாகலாம். லண்டனில் ஒயிட் சாம்பல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அதிகமான க்ரைம் ரேட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிகமான வறுமை காரணமாக க்ரைமுங்கிறது அங்கே கேஷுவலாக நடக்கும். அந்த முதல் கொலை நடந்துச்சு, மேரி ஆன். ஒவ்வொரு கொலையை பார்க்குறப்பமோ இதை ஏன் கொண்டிருப்பாங்கன்னு நம்மளால கணிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு கொலையை பார்த்தப்போ அப்படி என்னடா அந்த பொண்ணு மேலே உனக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேரி ஆனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டெஸ்டைன் சொல்லுவாங்க, குடலை மட்டும் உதவி எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த கட் பண்ண விதம், அந்த பாடி கிடந்த விஷயங்கள், அது எல்லாமே பார்க்குறப்போ கண்டிப்பாக இது நல்ல மெடிக்கல் எக்ஸ்பெக்ட்னால மட்டும்தான் இந்த ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உள்ள அந்த கொடூரமான கொலை யார் பண்ணா, எதுக்கு பண்ணா என்னன்னே தெரியல. ஆனால் போலீஸும் இது எதுக்காக பண்ணாங்கன்னு ஃபர்தராக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே August 31, 1888 ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்துட்டு September 8, 1888 செகண்ட் மர்டரும் நடக்குது. ஆனி சாப்மேன். இவங்களுக்கு குடல் காணாம போகலை, கர்ப்பப்பையே காணாமல் போயிடுச்சு. அதை மட்டும் அறுத்து எடுத்துட்டு போயிருக்கான். September 27 ஒரு லெட்டர் வருது போலீஸ்க்கு. அந்த லெட்டரில் நீங்கள் எல்லாரும் என்னைய யார் என்னன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நானே உங்கள் முன்னாடி வரேன். நான் அடுத்த லெட்டர் அனுப்புகிற வரைக்கும் இந்த லெட்டரை பத்திரமா பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நீங்களா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏதோ டாக்டர் ரிப்டர்லாம் சொல்கிறீங்க வந்தேன். நான் டாக்டர்லாம் கிடையாது, டாக்டர் கில்லர் கிடையாது. நான் யோஸ் ட்ரூலி ஜாக் த ரிப்பர் அப்படின்னு அந்த லெட்டரில் இருந்துச்சு. September 30 மூணாவது கொலை, எலிசபெத் ஸ்ட்ரைடு அப்படின்னு சொல்லப்படுறவங்க கழுத்து அறுக்கப்பட்டு சாகடிச்சிருக்காங்க. என்னடா அது, இவ்வளோ நாள் கொலை நடந்துச்சு, இந்த கொலை மட்டும் நடந்து 1/2 hour தான் ஆகியிருக்கு, ஆனால் ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸும் மிஸ் ஆகுது. ஒருவேளை இது ஜாக் த ரிப்பராக இருக்காதோ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள அதே நாள் அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் அதே டயத்தில் இன்னொரு மர்டர் நாள், கேத்தரின். அந்த பணத்தில் கிட்னி மட்டும் மிஸ் ஆகிருக்கு. சரி, அதுதான் ஜாக் த ரிப்பர் பண்ணா, இது பண்ணியிருக்க வாய்ப்பில்லைன்னு அதே போலீஸ் அங்கே போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எலிசபெத் ஸ்ட்ரைடோட கிட்னியையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். சேம் அங்கே ஒரு கிளாத் மாதிரி உள்ள பேப்பர் இருக்குது, இங்கேயும் அந்த கிளாத் மாதிரி உள்ள பேப்பர், அது ஒரு ஸ்பெஷல் பேப்பர். ஸோ அந்த பேப்பர்லேருந்து தான் ஜாக் த ரிப்பர்ட்ட வந்து லெட்டர் வந்திருக்கு. ஸோ போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த ஜாக் த ரிப்பர் நம்மளை நல்லாவே சேலஞ்ச் பண்ணியிருக்கான். பக்கத்தில் இருந்து ஒரே ஸ்ட்ரீட் வித்தியாசத்தில் 2 கொலை ஒரே டயத்தில் பண்ணியிருக்கானா கண்டிப்பாக இந்த ஏரியா நல்லா தெரிஞ்ச ஏரியாவாக இருக்கும். இங்கே அடிக்கடி அவன் வந்து போகிறதா இருக்கும், இல்லை இங்கே தான் அவன் வீடாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறான். பட் நோ யூஸ். 2வது லெட்டர் வருது, October 13, 1888. அந்த லெட்டரில் போட்டிருந்தது, உங்களை சேலஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த 2 கொலையும் ஒரே ராத்திரியில் நான் பண்ணேன். இன்னமும் என்னை உங்களால் பிடிக்க முடியல, இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் முடியுது. 5வது கொலை, மேரி கெல்லி. இருக்கிறதே கொடூரமான கொலை இது மட்டும்தான். இந்த கொலை அந்த பொண்ணோட தோலை ஃபுல்லாக எடுத்து மூஞ்சியை செதைச்சு கொண்டிருக்கான். இதெல்லாம் October 16 நடந்ததுக்கப்புறம், கண்டிப்பாக இந்த கொலையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கு அக்கம் பக்கத்தில் இல்லை ஸ்ட்ரேஞ்சாக யாராவது பார்த்தவங்க அவங்களாம் சொன்ன அடையாளத்தை வச்சு மட்டும்தான் இந்த கிராஃபிக்கல் ஃபோட்டோகிராஃப் அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. 25-35 வயசு இருக்கும், ஒரு லாங் கோட், பெரிய மீசை, ஒரு பெரிய ஹேட், இப்படி தான் அவனை எல்லாருமே சொல்லியிருக்காங்க இருக்கலாம்னு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட ரொம்ப முக்கியமான விஷயமே சஸ்பெக்ட்ஸ் தான்.
இந்த சஸ்பெக்ட்ஸில் தான் மேக்ஸிமம் 90 to 100 ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைங்கிறனால மட்டும்தான் அவங்களாம் தப்பிச்சிருப்பாங்க. தவிர்த்து 90 to 100% மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அப்படி சஸ்பெக்ட் நம்பர் 1 லிஸ்ட் பெடசியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு தன்னோட கிரைம் நாவலுக்காக நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்கிருக்கா. அப்படி ஒரு வாட்டி ஜாக் த ரிப்பர் பற்றி கேதர் பண்ணுறப்போ தான் இவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்குது. 14 கோடி செலவு பண்ணி ஒரு பெயிண்டிங் வாங்குறாங்க. அந்த பெயிண்டிங் ஜாக் த ரிப்பர் பெட்ரூம் அப்படிங்கிற பெயிண்டிங். 5 கொலை நடந்துச்சுல, அந்த 5 கொலையும் நடந்தப்போ இருந்த அவங்களுடைய எக்ஸாக்ட் லுக், எக்ஸாக்ட் வேரியேஷன், எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன், ஏன் எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன மார்க் வச்சிருக்கோங்கிற அளவுக்கு அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ அக்யூரஸியாக ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கு. நம்ம ஒரு பட்டர்ஃப்ளைங்கிற ஒரு மூவியில் கூட பார்த்துருப்போம், இறந்தவங்களை அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ பெடர்ஷியா அவங்களோட வால்டர் சிக்கட் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அவனை சந்தேகப்பட்டு சஸ்பெக்ட் பண்ணி வீட்டில் போய் பார்த்தா போலீஸ்க்கு எழுதின அதே லெட்டர் பேப்பர் அவன்கிட்ட இருந்து. பட் இதெல்லாம் வச்சு மட்டும் ஒருத்தர் கொலையாளின்னு சொல்லிட முடியாதுல்ல. சஸ்பெக்ட் நம்பர் 2 ஜில் த ரிப்பர். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நைட்ல 2 கொலை நடந்திருக்கு. 2 கொலை நடந்தப்பவும் போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எல்லாருமே தப்பிச்சிருக்க முடியும்? ஸோ அவங்க செக் பண்ணது ஆண்களை மட்டும்தான், பெண்களை இல்லை. ஒருவேளை பெண்ணுங்கிற ஒரு ஷீல்டை வச்சுட்டு, பெண்ணுங்கிற அந்த ஒரு கவரப்பை வச்சுட்டு ஏன் அந்த கில்லர் ஜில் த ரிப்பராக இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணா ஏன் இருக்கக்கூடாது? ஜோசப் பெனட். இந்த 5 பொண்ணுங்களுமே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காமனான, எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும்ல, ஒரு காமனான லைன் ப்ராஸ்டியூஷன், செக்ஸ் ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கு இருக்கிற ஒரு காமனான லைன் இது மட்டும்தான். 5வது அந்த மேரி கெல்லி கூட இருந்தவர் தான், ரூம்மேட்ஸாக இருந்தவர் தான், லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்தவர் தான் இந்த ஜோசப். இவங்க 2 பேரும் ரூம்மேட்ஸ், லிவிங்கில் தான் இருக்குங்கிறத தாண்டி அவரை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பல தடவை சொல்லியும் இந்த ஒரு தொழிலை அவங்க விடாதனால இது சம்மந்தப்பட்ட ஆட்களை கொன்று அவங்கள மிரட்டியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அதை ஸ்டாப் பண்ணலை. ரொம்ப பெரிய சண்டையாகி வீட்டிலேருந்து அவங்க போனதுக்கப்புறமும் இவங்க அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக 5th மர்டரோட இந்த கொலைகள் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அவங்க மேலே உள்ள இன்கம்பேட்டபிள் லவ்னால தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் மோட்டிவ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. பட் அப்படியா இருந்தால் ஏன் அவங்களாம் போலீஸ்க்கு லெட்டர் போட்டு சேலஞ்ச் பண்ணணும்? ஜோசஃபை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அட்ரஸ் பண்ணுறது ஜாக்னு, ஜேம்ஸ் மேவரிக். இதிலே பேர் தெரிஞ்சிருக்கும், ஜாக். இவர் ஒரு காட்டன் மெர்ச்சன்ட், பஞ்சு வியாபாரின்னு சொல்லுவாங்க. இவருடைய மொத்த ஹோட்டல், வீடு எல்லாமே ஈரோப்ல இருக்கு. கரெக்டா வீக்கெண்ட்ஸ் மட்டும் இவர் லண்டன் வருவாராம். நடந்த கொலைகள் எல்லாமே எடுத்து பார்த்தா சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட வீட்டை ரெனோவேஷன் பண்றப்போ இவர்ல ஒரு டைரி கிடைச்சிருக்கு. அந்த டைரியில இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அப்படின்னு போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு ஆன்டிக் கிளாக் வாட்ச் இருக்குல்ல, அதுல பின்னாடி இறந்து போனவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர். அப்படிங்கிறப்போ இவர் தான் அந்த கொலையை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்பவும் சொல்றோம், இப்பவும் நான் சொல்ற ஒரு விஷயம், இப்போ வரைக்கும் எனக்கு விடை தெரியல தான். ஆனா என் மனசாட்சியில இருந்து நான் சொல்ற ஒரு விஷயம், விடை கிடைக்காத விஷயங்களை விட நம்ம யோசிக்கிற அந்த விஷயம்தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. இப்போ வரைக்கும் ஜாக் த ரிப்பர் யாருன்னு தெரியாது, எதுக்காக கொலை பண்ணான்னு தெரியாது. அவன் கொலை பண்ணது எல்லாமே ஒரு ப்ராஸ்டிடியூட்ஸ் தான். அதுக்காக கொலை பண்ணலாமா? கொலைங்கிறது சரியாயிருமா? கிடையாது. எப்பவுமே தவறான உதாரணத்தை யார் மத்தியிலையும் திணிக்க வேணாம். உங்களுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவை யாரையும் ஒத்துக்க வைக்கவும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிப்போம். இதை விட கிரேட்டஸ்டான மிஸ்ட்ரியோட மறுபடியும் சந்திப்போம். பி சேஃப், பி யூனிக், பி ஏ ஹீரோ.